மக்கள் தெய்வீகம்னு கிரகிச்சு உணரக்கூடிய ஒரு வடிவத்தை நீங்கள் உருவாக்க விரும்பினா அந்த வடிவத்தை உருவாக்குறதுக்கு இந்த 2 விஷயம்தான் அடிப்படையானது. அதோட நுட்பமான அமைப்பு, அப்புறம் அதை சீராக இயங்க வைக்கிற துல்லியம். எந்த பொருள் வடிவமானாலும் வடிவியல் ரீதியாக அது பர்ஃபெக்டாக இருந்தால் அப்போது அந்த வடிவம் ரொம்ப குறைவான எதிர்ப்போடு செயல்படும். அதாவது உராய்வே இல்லாமல் செயல்படும். அப்படின்னா அந்த பரிமாணம் என்ன செய்யணுமோ அதை முழுத்திறனோட ரொம்ப சிறப்பாக செய்யும்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது அதுக்கு ஒரு நுட்பமான அமைப்பு எல்லா நிலைகள்லையும் இருக்கணும். அப்புறம் அதோட ஜாமெட்ரி ரொம்ப சீராக இருக்கணும். அப்போ தான் அது எந்த சிரமமும் இல்லாமல் செயல்படும். அது எவ்வளோ சுலபமாக எந்த அளவுக்கு உராய்வு இல்லாமல் செயல்படுதோ அதை வச்சு தான் அது எவ்வளோ காலத்துக்கு நிலைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். அந்த விதத்தில் இது ஒரு நிலைச்சி இருக்கக்கூடிய இயந்திரம், ரொம்ப காலத்துக்கு இருக்கும். இது எல்லாரோட நல்வாழ்வுக்கும் ஆரோக்கியத்துக்கும் வெற்றிக்குமான லிங்கம். தியான லிங்கத்தை விட இதோட தாக்கம் கொஞ்சம் வெளிப்படையாகவே இல்லை ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கும்.